வெல்கம் டு நவைத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான மட்டன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மட்டன் கீமா 1/2 kg, ஆனியன் 200 கிராம் ஃபைன்லி சாப்ட், அப்புறம் டொமேட்டோஸ் 200 கிராம் ஃபைன்லி சாப்ட், அப்புறம் க்ரீன் சில்லிஸ் 3 numbers. ஸோ ப்ரெஷர் குக்கரை ஏற்கனவே நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரீஹீட் பண்ண ப்ரெஷர் குக்கரில் 3 tablespoon ஆயில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 number ஆஃப் க்ளவுஸ், கிராம்பு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ 1 tablespoon சால்ட் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கினாலே போதும், லைட் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அப்படி இருந்தாலே போதும், கீமாவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம டொமேட்டோஸ் அப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டொமேட்டோஸும் அந்த ஆனியன் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருப்போம். இப்போ நல்லா கிளறிட்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கொரியாண்டர் பவுடர் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் அதுவும் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பெப்பர் பவுடர் 1 tablespoon அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ மட்டன் கீமா அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மசாலாவில் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி தழை அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் 1/2 cup வாட்டர், தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மட்டன் நல்லா வேகணும். 15 minutes நல்லா வேகணும். 2 விசில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். ஸோ இப்போ மட்டன் வெந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் மட்டன் கீமா ரெடி. ஸோ இந்த மட்டன் கீமா இடியாப்பத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.